உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார திறன் ஒப்பீடு. 1. வரையறை. உற்பத்தி திறன் என்பது வளங்களின் சிறந்த கலவையை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதாகும். மறுபுறம் பொருளாதார திறன் என்பது உற்பத்தி மற்றும் ஒதுக்கீட்டு திறன் இரண்டையும் அடைவதை குறிக்கிறது. 2. கவனம். உற்பத்தி திறன் முக்கியமாக செலவுகளை குறைத்தல் மற்றும் உற்பத்தியின் போது கழிவுகளை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது. சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒட்டுமொத்த நன்மையை வழங்கும் வகையில் வளங்கள் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதில் பொருளாதார திறன் கவனம் செலுத்துகிறது. 3. குறிக்கோள். உற்பத்தி திறனின் முக்கிய நோக்கம் உற்பத்தி செயல்முறையை முடிந்தவரை திறமையாக மாற்றுவதாகும். பொருளாதார திறனின் நோக்கம் வளங்கள் உற்பத்தியில் திறமையாக பயன்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளில் திறமையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதாகும். 4. செயல்திறன் வகை. உற்பத்தி திறன் என்பது தொழில்நுட்ப வகை செயல்திறனாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது உள்ளீடுகள் எவ்வாறு திறமையாக வெளியீடுகளாக மாற்றப்படுகின்றன என்பதை கையாள்கிறது. பொருளாதார திறன் என்பது தொழில்நுட்பத் திறன் மற்றும் ஒதுக்கீட்டு திறன் இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த கருத்தாகும். 5. நோக்கம். உற்பத்தி திறனின் நோக்கம் குறுகியது, ஏனெனில் இது நிறுவனங்களுக்குள் பொருட்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை மட்டுமே கையாள்கிறது. பொருளாதார திறன் என்பது பரந்த அளவிலான வரம்பை கொண்டுள்ளது, ஏனெனில் இது முழு பொருளாதாரத்திலும் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும், யாருக்காக உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை கையாள்கிறது. 6. சமூக நலன். உற்பத்தி திறன் மட்டுமே அதிகபட்ச சமூக நலனுக்கு உத்தரவாதம் அளிக்காது, ஏனெனில் மலிவாக உற்பத்தி செய்வது என்பது சமூகத்திற்கு மிகவும் தேவையானதை உற்பத்தி செய்வதை குறிக்காது. பொருளாதார திறன் அதிகபட்ச நலனை உறுதி செய்கிறது, ஏனெனில் அது செலவு குறைப்பு மற்றும் சமூக தேவைக்கு ஏற்ப பொருட்களின் சரியான ஒதுக்கீடு இரண்டையும் கருத்தில் கொள்கிறது. 7. எடுத்துக்காட்டு. குறைந்தபட்ச உழைப்பு மற்றும் மூலப்பொருள் செலவை பயன்படுத்தி 1000 சட்டைகளை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி திறனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வள விரயம் இல்லாமல் நுகர்வோர் தேவைகள் முழுமையாக திருப்தி அடையும் வகையில் சட்டைகள் மற்றும் உணவு இரண்டையும் சரியான விகிதத்தில் உற்பத்தி செய்வது பொருளாதார திறனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. 8. உறவு. உற்பத்தி திறன் என்பது பொருளாதார திறனின் ஒரு பகுதியாகும், அது அதற்கு பங்களிக்கிறது, ஆனால் அதை மட்டும் நிறைவு செய்யாது. பொருளாதார திறன் என்பது உற்பத்தி திறன் மற்றும் பகிர்ந்தளிப்பு திறன் ஆகிய இரண்டும் இணைந்து செயல்படுவதை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த இலக்காகும்.